அன்பர்களே, நம்முடைய இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயத்திற்கு இறைவனுடைய பேரருளையும் திருவருளையும் குருவருளையும் பெற பல வகையிலும் ஆண்களும் பெண்களும் வருகிறார்கள். அதிலும் தாய்மார்கள் குறிப்பாக கார்த்திகை தீபத்தின் போது நீங்கள் மலை மீது தீபம் ஏற்றுகிறீர்களே, வீட்டில் வைத்து தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனாலும் மலைக்கு ஏற்றினால்தான் நல்லது என்று சொல்லுகிறார்களே, இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்கிறார்கள். தாய்மார்களே, இதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நம்ம பாரத நாட்டிலே என்று சிவ வழிபாடும் தெய்வ வழிபாடும் தொடங்கியதோ அந்த காலத்தில் இருந்தே மனிதர்கள் இறைவனை வணங்குகின்ற நிலை வந்தபோது அவர்கள் தீபத்தை தம்முடைய வீட்டில்தான் முதலில் ஏற்றினார்கள். அதிலேயும் அதுக்கு ஒரு பூஜை ரூம் என்ற மாதிரி இல்லைனாலும் நடுவீடுன்னு சொல்லி அந்த வீட்டில் தான் தீபம் விளக்கேற்றி கும்பிடுவாங்க. இது பரம்பரையாக வர செய்தி. அப்படி இருக்கும்போது கார்த்திகை தீபத்திற்கு கூட பெண்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே கார்த்திகை தீபம் ஏற்றுவது உச்சித்தம். அதனால் என்ன பலன் என்று கேட்டால் உங்களுடைய பரம்பரை நன்றாக வளரும். வீட்டில் இருந்து ஏற்றுவது நீங்களே தீபத்தை ஏற்றி வழிபடுகிறீர்கள். அதனால இதுக்கு மிகவும் சிறப்பான அம்சம் இருக்கிறது. எனவேதான் தேவாரத்தில் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது என்பார்கள். அதாவது ஒரு தீபத்தை இல்லத்தில் ஏற்றி வைத்தால் அந்த வீட்டில் இருக்க அத்தனை இருளையும் அது கெடுத்து விடுகிறது, ஒளிமயமாக்குகிறது என்று அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிராமப்புறத்திற்கு சென்று பார்த்தால் கிராமத்தில் பெண்கள் எல்லாம் வீட்டில் 27 விளக்கு வரலும் போடுவாங்க. அது ரொம்ப நல்லது. 27னா 27 நட்சத்திரத்தை குறிக்கும், 5னா பஞ்சபூதங்களை குறிக்கும், 3னா மூர்த்திகளை குறிக்கும். ஆனாலும் நீங்க அதிகமா பண்றதுதான் நல்லது. 27 நட்சத்திரனுடைய ஆட்சி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் ஏற்றுவது நம் குடும்பத்தார் மட்டுமே பார்க்கிறோம். எனவே வீட்டார் மட்டும் பார்த்தாலும் கூட செல்வம் செழிக்கும், அந்த குடும்பத்திலே அமைதி நிலைக்கும். உங்கள் வீட்டில் இருந்தே கார்த்திகை தீபம் ஏற்றுவது உச்சித்தம். இஞ்சிமேடு பெரியமலை நெய்தீப சித்தர் சீலஸ்ரீ ராஜா சுவாமிகள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்கள் இல்லங்களில் 27 தீபங்களை ஏற்றி கார்த்திகை தீப திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுங்கள். ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா.